Good morning, students. I am MRK. Today, class 10th Maths, Chapter 5, Coordinate Geometry, Example பார்த்துட்டு இருக்கோம். 5 mark questions only. Example 5.16. Prove analytically that the line segment joining the midpoints of two sides of a triangle is parallel to the third side and is equal to half of its length அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது என்ன சொல்லியிருக்கு அப்படின்றத முதல்ல ஃபிகர் போட்டு படம் போட்டு நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு அது தகுந்தாப்புல செய்வோம். அதாவது ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, அந்த ட்ரையாங்கிளுக்கு இந்த சைடில் ஒரு மிட் பாயிண்ட், இந்த சைடில் ஒரு மிட் பாயிண்ட் எடுக்கிறோம். அது ரெண்டையும் ஜாயின் இப்படி ஜாயின் பண்ணோம்னா ஒரு ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிள் வச்சுக்கிடுவோம். ஏபிசி அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. இதில் டிஇ அப்படின்றது மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி அண்ட் ஏசி சைட்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு எழுதுகிறேன். லெட்டு ட்ரையாங்கிள் ஏபிசி D and E are the midpoints, நடுப்புள்ளிகள், midpoints of the sides AB and AC respectively அப்படின்னு ஒரு வார்த்தை சேர்த்துக்கிறோம். respectively அப்படின்னு வார்த்தை சேர்த்துக்கோ. respectively ரெஸ்பெக்ட் பிஇசிடி மறந்துடாத. ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு வார்த்தையை சேர்த்துக்கோ. ரெஸ்பெக்டிவ்லி முறையாக அப்படின்னு அர்த்தம். டிவ்லி அப்படின்னு அர்த்தம், முறையாக அப்படின்னு அர்த்தம். ரைட். இப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணுறது என்னென்னா டிஇயும் பிஇயும் பேரலல் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறான். ஃபஸ்ட்டு ப்ரூவ் என்ன சொல்ல சொல்லியிருக்குன்னா, டிஇ அதாவது பிசி பேரலல் டு டிஇ அப்படின்னு சொல்கிறான். சரி, ரைட்டு. இப்போ நம்ம பாயிண்ட் இருந்தால் தானே நம்ம ஸ்லோப் கண்டுபிடிச்சி இது பண்ண முடியும். அப்போ நம்மளாம் பாயிண்ட் எடுப்போம். அதாவது ஏ கமா பி, பி கமா சி, சி கமா டி, இதை எடுத்துக்க சி கமா டி அப்படின்னு எடுத்துருக்கேன். இது வராது சி கமா டி, ஏன்னா அது வந்து மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும், நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, ரைட். ஃபஸ்ட்டு வந்து ப்ரூஃப் பண்ண போகிறேன். பொறுமையாக நிதானமாக செய். ப்ரூஃப் என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு மிட் பாயிண்ட் கண்டுபிடிப்போம் அப்படின்னா, ஏன்னா இது ரெண்டுக்கும் ஸ்லோப் கண்டுபிடிச்சிடலாம். இது ரெண்டுக்கும் பாயிண்ட் இருந்தால் தான் ஸ்லோப் கண்டுபிடிக்க முடியும். இது ஏக்கும் பிக்கும் இது என்னது? டின்றது மிட் பாயிண்ட். அப்போ மிட் பாயிண்ட் ஃபார்முலா போட்டோம்னா டிபி த மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி, அப்படின்னா மிட் பாயிண்ட் ஃபார்முலா போடணும். நடுப்புள்ளி ஃபார்முலா ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுக்கிறது டி. சரிங்களா? x1 + x2/2, y1 + y2/2, x1 + x2/2, y1 + y2/2. அப்போ d ஆஃப் x1 + x2/2 + y1 + y2/2 இந்த இதுக்கு ஏபிக்கு இது x1 வேணால் இது வச்சுக்கலாம், எது வேணால் வச்சுக்க. இது x1 y1, இது x2 y2. அப்போ a + c/2, b + d/2. குட், அவ்வளோதான். இதுதான் டி. சேம் டைம் இது கண்டுபிடிக்க போகிறோம். இது இன்னொரு மிட் பாயிண்ட்டு இபி த மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி. அதே ஃபார்முலா தான். ஈன்னு போட்டுட்டு ஃபார்முலா ஒன்ஸ் எழுதுனா போதும். பை டூன்னு போட்டுக்க, கமா போட்டுக்க. இது ரெண்டும் கம்பேர் பண்ணையில் b + c/2. அடுத்து என்ன இருக்குடா தம்பி? c + d/2. இதுதான் மிட் பாயிண்ட். ரெண்டுக்கு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த மிட் பாயிண்ட்டுக்கு இங்கே எழுதுகிற மாதிரி அர்த்தம். இந்த இடத்துல எழுதுகிற மாதிரி எழுதிக்கிறணும். நல்லா கவர் பண்ணி எழுதிக்கோ. ஓகே, குட். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னா, ஸ்லோப் ஆஃப் பிசி. பொறுமையாக நிதானமாச்சு. ஸ்லோப்புனா m1 அப்படின்னு வேணால் வச்சுக்கோ. y2 - y1/x2 - x1. இதுதான் ஸ்லோப்பு. அப்போ 2 பாயிண்ட்டுக்கு இதுதான் x1 y1, இது x2 y2. அப்போ y2 என்ன இருக்குது? c மைனஸ் a அப்படின்னா c - b y1 பை x2 b - a. இதுதான் ஸ்லோப் 1 m1க்கு. அடுத்து ஸ்லோப் ஆஃப் டிஇ கண்டுபிடிக்க போகிறேன். ஸ்லோப் ஆஃப் டிஇ. இது ரெண்டும் பேரலாக இருக்கான்னு பார்க்க போகிறேன். இது ரெண்டு தான் டிஇ.
அப்போ அதே தான் m2 y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. இது x1 ஒர்க்கும் இதை அப்ளை பண்ணிக்கிறோமா, இதை வந்து சும்மா டினோட் பண்ணிக்கலாம். x1 y1 இருக்கக்கூடாது, நீங்கள் இந்த ப்ரெசென்ட் பண்ணிக்க. இதை வந்து x2 y2ன்னு டினோட் பண்ணுறேன், x2 y2 அப்படின்ட்டு. அப்போ ஃபஸ்ட்டு என்ன, y2 மைனஸ் y1 c ப்ளஸ் d பை 2 மைனஸ் b ப்ளஸ் d பை 2 ஹோல் டிவைடட் பை b ப்ளஸ் c divided by 2 minus a plus c divided by 2. இப்போ காமனாக 2 மேலே எடுத்துட்டோம்னா நியூமரேட்டரில் c plus d மைனஸ் உள்ள மல்டிப்ளை ஆகும், மைனஸ் b மைனஸ் d பை இங்கே அதே மாதிரி காமனாக 2 எடுத்துட்டோம்னா டினாமினேட்டரில் b plus c மைனஸ் a மைனஸ் c அப்படின்னு ஃபினிஷிங் ஆகிடும். இது எதுவும் கேன்சல் பண்ணலாமான்னு பாரு, இது ஹோல் பை ப்ளஸ் டி மைனஸ் டி கேன்சல், 2 கேன்சல், வேறு என்னது ப்ளஸ் சி மைனஸ் சி கேன்சல். அப்போ மிச்சம் என்ன வருது அப்படின்னா சி மைனஸ் பி பை பி மைனஸ் ஏ அப்படின்னு வருது. இது m2 ஆன்னு பாரு, இது m2 அப்படின்றது ரெண்டு ஒன்றா இருக்கான்னு பாரு. வெரி குட், ஒன்றா இருக்குது. சரிங்களா சொல்கிறது, ரெண்டு எப்படி இருக்குது, ஒன்றா இருக்குது. கரெக்டாக வந்து சொல்லியா, வெரி குட். அப்போ therefore இது வந்து ரெண்டுன்னு வேணால் வச்சுக்கோ. ஃப்ரம் 1 and 2 slopes are equal, m1 equal to m2. therefore DE அல்லது BC parallel to என்னது DE. hence prove, ஒரு செட்டு ப்ரூவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஹாஃப் லென்த் ஆஃப்னு சொல்லியிருக்குல்ல, அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போகும். அது நம்ம நெக்ஸ்ட் பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் செய்வோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரைட், குட். இப்போ அதில் என்ன செய்யணும் அப்படின்றத பார்த்துக்கோ. பாயிண்ட்டு தேவை அப்படின்னா டிஸ்டன்ஸ் வேணும்ல, ஏபி பிசின்னு எடுத்திருக்கேன். இந்த டிஸ்டன்ஸோட டிஇ வந்து ஆஃப்னு அர்த்தம். அப்போ ஏபி பிசிக்கு கண்டுபிடிப்போம். முதல்ல ஏபிக்கும் பிசிக்கும் கண்டுபிடிப்போம். பிசிக்கு பி வந்து ஏபி, சி வந்து பிசி. டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறேன் பிசி. டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தெரியுமில்ல, x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர், x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இது x1 y1 இது x2 y2 அப்படின்னு எழுதிக்க நோட் பண்ணிக்க. அப்போ என்ன வந்துடும், x2 b மைனஸ் a ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் x2 y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர் என்ன வந்துடும், c மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். இப்போ ஓப்பன் பண்ணுறேன். a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab ஓப்பன் பண்ணிட்டேன். எதுவும் கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்துக்கோ. பண்ண முடியலன்னா விட்டுரு, பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்துக்கோ. ஏன்னா வந்து டிஸ்டன்ஸ் ஃபார்முலா ப்ளஸ் பி ஸ்கொயர் இருக்குது, ஏ ஸ்கொயர் இருக்குது, 2bc இருக்குது, 2a இருக்குது. அடிக்க முடியுமா, அடிக்க முடியாதுல்ல, ரெண்டுலையும் அப்படியே இருக்குது. சரிங்களா சொல்கிறது, சரி தேவையான அப்புறம் பார்த்துக்குறோம். ரைட், அடுத்து டிக்கும் ஈக்கும் கண்டுபிடிக்கணும் டிஸ்டன்ஸு. ஏன் பெருசாலி இருக்குன்னா இது மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்ச கணக்கு. என்னது மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சது, அதனால் கொஞ்சம் பெருசாக தான் போகும் எழுதையில். அதனால் பார்த்து பொறுமையாக எழுதிக்கலாம். கமா இது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யணும். இப்போ இதுக்கு கண்டுபிடிச்ச ஆன்சரு அப்படி நிற்கட்டும். பிசிக்கு டிக்கு என்ன கொடுத்துருக்கோம் பாயிண்ட்டு அப்படின்னு ஒரு தடவை பார்த்துக்கோ. இங்கே இருக்குது, இந்த இருக்குது a ப்ளஸ் சி பை 2 b ப்ளஸ் டி பை 2, a ப்ளஸ் சி பை 2, a ப்ளஸ் c by 2, a plus c by 2 plus b plus d by 2. ரைட்டு. அடுத்து இதுக்கு என்ன கொடுத்துருக்குன்னு பார்த்துக்கோங்கடா தம்பி. எதுக்கு ஈக்கு என்ன வந்திருக்குன்னு பார்த்துக்கோ. ஈக்கு b plus c, c plus d, b plus c, b plus c, c plus d. ரைட், ஓகே. இப்போ இதிலேருந்து ஃபார்முலா போட்டோம்னா டிஇ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா, அதே ஃபார்முலா தான், பார்த்து பொறுமையாக போட்டுக்க. சரி, x1 y1 x2 y2. அப்புறம் நம்ம எழுதையில் x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் b ப்ளஸ் சி பை 2 மைனஸ் a ப்ளஸ் சி பை 2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுறணும்.
மைனஸ் சரிங்க சாரி ப்ளஸ்ஸு சி ப்ளஸ் டி பை டூ மைனஸ் பி ப்ளஸ் டி பை டூ ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதணும். இங்கே மைனஸ் இருக்குது ரைட்டு ஹோல் ஸ்கொயர் ரைட். இப்போ இதை என்ன செய்யலாம், எல்சிஎம் வந்து 2 எடுத்துட்டோம்னா பி ப்ளஸ் சி மைனஸ் ஏ மைனஸ் சி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் உள்ள ஒன்றே மல்டிபிள் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் சி ப்ளஸ் டி மைனஸ் பி மைனஸ் டி பை 2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம் சரிங்களா. இப்போ வந்து ரூட் போட்டுக்க ஹோல் ரூட் ரைட். இப்போ அடுத்து என்ன செய்யணும்னா கேன்சல் பண்ணிக்கலாம். சி கேன்சல் பண்ணோம்னா பி மைனஸ் சி பை டூ சாரி பி மைனஸ் ஏ பை டூ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சி மைனஸ் பி பை டூ ஹோல் ஸ்கொயர். இப்போ ஹோல் ஸ்கொயர் படி பார்த்தோம்னா அதில் கவனித்து இது பண்ணிக்க. ஹோல் ஸ்கொயர் தனித்தனியாக எடுக்கையில் பி மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் பை 4 ஹோல் ஸ்கொயர் பை 4 ஹோல் ஸ்கொயர் பார்த்து போட்டுக்க. பக்கத்தில் போட்ட மாதிரி போட்டேன், பக்கத்தில் போடக்கூடாது. அதில் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா மேலே போடணும். ஹோல் ஸ்கொயர் ரைட்டு ப்ளஸ்ஸு சி மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் பை 4. இப்போ ரூட்டை விட்டு வெளியில் எடுத்துட்டோம்னா 4 காமனாக எடுத்துட்டோம்னா 2 வந்துடும்டா தம்பி. அதாவது 1/2ன்னு வந்துடும். 1/2 அப்படின்னு வந்துடும். உள்ளே என்ன ஆகும் பாரு, பி மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சி மைனஸ் டி ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். இது எதாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசியாக இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இங்கே டிஇன்னு இருக்குது. அப்போ டிஇன்றது பிசியில் பாதி அப்படின்னு அர்த்தம். இருக்கான்னு பாரு, பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் தப்பா ரைட்டான்னு. எங்கே இருக்குது பி மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் சி மைனஸ் ஹோல் ஸ்கொயர் ரைட். அப்போ நம்மளுக்கு இது தேவையில்லை, எக்ஸ்பேண்ட் பண்ணது என்ன செய்ய வேண்டியதில்லை, தேவையில்லை. அப்போ நம்ம என்ன செய்கிறோம், இந்த இடத்துல 1ன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல 2ன்னு கொடுத்துட்டு ஃப்ரம் 1 and 2 அப்படின்னு எழுதி அப்படி எழுதிடுறோம். அவ்வளோதான். இதுதான் அவன் கேட்டதுக்கு therefore hence prove. Okay students, thank you.